இருந்தாலும் இவரும் அவரை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது, விஜய் பற்றி பேசிடக்கூடாது. ஒரு நடிகராக இருந்தால் பரவாயில்ல, இப்போ அவர் முதலமைச்சர்ல. நாளைக்கு பட்ஜெட் இருக்கிறப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணுறதுன்றது எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து அராஜக போக்கு. இந்த அரசை வந்து கண்டிக்கணும். இந்த ஆட்சியை வந்து ஏன் கொண்டு வந்தோன்ற மாதிரி மக்களை வந்து நினைக்கிறாங்க. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து ஏற்றுக்கவே முடியாதது. அவர் அவ்வளோ நல்லது பண்ணுறாரு. இது தப்பு முழுக்க முழுக்க ஃபுல்லாக வந்து டிவிக்கு விஜயனால மட்டும்தான். நாடு வளர சாகுதோ இல்லையா டலர் சாகுது. பாலிடிக்ஸ் எல்லாம் எல்லா பார்ட்டியும் ஒன்றா தான் பண்ணுறாங்க. பாலிடிக்ஸில் இதெல்லாம் சர்வ சகஜம். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் ஒப்பீனியன் சொல்கிறேன். சும்மா இருக்கிறாரு. அவரை பற்றி சும்மாவே இவங்க பேசிட்டு தப்பாக பேச ரொம்ப தப்பு. எனக்கு எதுவும் தெரியாது அதை பற்றி. எதிர்கட்சி வந்து 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம கவர்மெண்ட்டை ரன் பண்ணால் ஏன் அவங்க பேச போகிறாங்க? எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ இருக்க ஜென்சி வந்துட்டு இதெல்லாம் ஏன் பண்ணலன்னு தான் போன கட்சி இருக்கும்போது கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கட்சி வந்துட்டு ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கொண்டு வருது. முன்னே இருந்தவனுங்க கொள்ளையடிச்சு நம்ம காசை வாங்கி அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க, அதான் விஷயம். ஆனால் நிறைய கரண்ட் பில் அதிகம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து ஏற்றுக்கவே முடியாதது. ஏன்னா வந்து அவர் அவ்வளோ நல்லது பண்ணுறாரு நம்ம நாட்டுக்கு, உதயநிதி ஸ்டாலின். ஸோ இது தப்பு முழுக்க முழுக்க ஃபுல்லாக வந்து டிவிக்கு விஜயனால மட்டும்தான். ஏன் அவர் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. நாடு வளர சாகுதோ இல்லையா டலர் சாகுது அவரால். சீரியஸாகவே சொல்கிறேன். இப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிவிகே கவர்மெண்ட்டில் விஜய் அவர்கள் பற்றி தப்பாக பேசினதுனால. ஹைகோர்ட் ஆர்டர் படியே வந்துட்டு சின்ன கேஸ்லாம் வந்து எடுத்து நடத்தக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இவங்க ஏன் அதெல்லாம் வந்து எடுத்து பண்ணுறாங்கன்னு தெரியல. சும்மா இருக்கிறாரு. அவரை பற்றி சும்மாவே இவங்க பேசிட்டு தப்பாக பேச ரொம்ப தப்பு. அவங்க இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி பண்ணட்டுமே, அதுக்கப்புறம் பேசலாம். சும்மா சீமான ஒரு சைடு, உதயநிதி எல்லாம் குரூப்பாக சேர்ந்து பேசுகிறாப்போல தான் இருக்குது விஷயம். அவர் என்னதான் பண்ணுறாருன்னு பாருங்களேன். நாங்கள்லாம் பக்காவாக அப்பத்துலேருந்து இதுக்கு ஓட்டு போட்டோம், டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்கிறத விட இப்போ அவருக்கு நிறைய பேர் புது முகங்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து அவங்கள ஆட்சி பண்ண விடணும். இது தப்பு, பேசுகிறதே தப்பு. இதை பார்த்து அடுத்த வர நியூ பொலிட்டீஷியன்லாம் வந்து கெட்டு போவாங்க. ஓ இப்படி பேசினாதான் அரசியல் வந்துட்டு, அது தப்பு தான். இது வந்து அராஜக போக்கு. இந்த அரசை வந்து கண்டிக்கணும். இந்த அரசு வந்து மக்கள் நல்லது செய்யும் பார்த்தா கரண்ட் பில்லெல்லாம் எக்கச்சக்கமாக ஏற்றி வச்சுருக்காங்க. அத்தியாவசிய பொருள் ஏறி போச்சு. இந்த ஆட்சியை வந்து ஏன் கொண்டு வந்தோன்ற மாதிரி மக்களை வந்து நினைக்கிறாங்க. நானும் அதுதான் நினைக்கிறேன், என்னோடய கருத்து. ஆனால் இப்போ நாளைக்கு பட்ஜெட் இருக்கிறப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணுறதுன்றது எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது வன்மையாக கண்டிக்கிறேன். அதை வந்து அரசு வந்து தன்மையாக வந்து கையாளலாம். அது எதிர்கட்சி வந்து 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம கவர்மெண்ட்டை ரன் பண்ணால் ஏன் அவங்க பேச போகிறாங்க? அது தப்பு தான். அது இவங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக முடிவு எடுக்கிறாங்க. அது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும். ஏற்கனவே இந்த மாதிரி முதல்வர்கள் கைது, எதிர்க்கட்சி தலைவர்கள் கைதெல்லாம் வந்து நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஏடிஎம்கே பீரியடில் டிஎம்கே இருக்கிறவங்களும், டிஎம்கே பீரியடில் ஏடிஎம்கே இருக்கிறவங்களும் நடந்திருக்கு. இது அது மாதிரி ஜனங்க சாதாரணமாக எடுத்துப்பாங்களா, இல்லை பட்ஜெட் டைமில் நடக்கிறதுனால கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பாங்களா? புது கவர்மெண்ட் வந்திருக்கு, பழைய பண்ண மாட்டாங்க, மக்கள் கொஞ்சம் சீரியஸாக தான் எடுத்துப்பாங்க. இப்போ தான் எதிர்கட்சியாக இருக்காங்க அவங்க, மக்கள் கொஞ்சம் சீரியஸாக தான் எடுத்துப்பாங்க. அதுதான் பார்த்து தான் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். தஞ்சாவூரில் நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது பாலிடிக்ஸ் எல்லாம் எல்லா பார்ட்டியும் ஒன்றா தான் பண்ணுறாங்க. இதில் இவங்க சரி அவங்க சரி நல்லா சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. பர்சனலாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போனால் நான் இங்கே இருக்கிற நாளே குறைவு. என்னோட மெயின் ஊர் ஆந்திரா. நீங்கள் கேடிஆரை பற்றி கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியும் நிறைய. இங்கே பற்றி நான் சொல்ல முடியாது. பாலிடிக்ஸில் இதெல்லாம் சர்வ சகஜம். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் ஒப்பீனியன் சொல்கிறேன். அவர் முன்னாள் முதலமைச்சர், அதுக்கோசமாச்சும் அவர் ஒரு மரியாதைக்கோசம் பார்க்கலாம். இருந்தாலும் இவரும் அவரை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது, விஜய் பற்றி பேசிடக்கூடாது. இப்போ ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருந்தால் பரவாயில்ல, இப்போ அவர் முதலமைச்சர்ல. மக்கள் என்ன சொல்கிறது, மக்கள் பண்ணுறது அவர் என்ன பண்ண முடியும் மக்கள் பண்ணுறதுக்கு? இப்போ 2 பேர் மேலேயே நம்ம குறை சொல்ல முடியாது. 2500 கொடுக்குறது தான் வேஸ்ட்டு. 6 சிலிண்டர் கொடுக்குறதும் வேஸ்ட்டு. அதெல்லாம் தேவையில்லை. ஜனங்களுக்கு ஃப்ரீ கொடுக்காம
ஆட்சி பண்ணாலே போதும், அதான் நல்லது. ஃப்ரீ கொடுத்தா நம்ம காசு தான் வேஸ்ட்டாக போகுது. அதோட ஏதாவது நல்லதாக பொருளுங்கள்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இதாக ஆரம்பித்து வச்சோம்னா ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதுலேயே வருமானம் வரும். இது எதுக்கு வேஸ்ட்டாக இவங்களுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு, அது தேவையில்லாது. வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயம் அதை தான் மெயினாக கொடுக்கணும். அது கொடுத்தாலே போதும், ஜனங்களுக்கு வருமானம் வரும். மாதம் மாதம் கவர்மெண்ட் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறன்ற மாதிரி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, வேஸ்ட்டு. அதெல்லாம் காசை கொடுக்குறதெல்லாம் காசு கொடுத்தா 1 மாதத்துல காலி பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக ஊரை சுற்றிட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் தேவையா? வேலையாக கொடுத்துட்டா வந்து வேலையை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இலவச பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இலவச பஸ்ஸு அது லேடிஸ் ஃப்ரீயாக கொடுக்கலாம், மெட்ராஸ்குள்ளே கொடுக்கலாம். அதாவது வெளியே ஒரு தொலைதூர பயணத்துக்குலாம் அதுக்கெல்லாம் தேவையில்லை, அது வேஸ்ட்டு, நம்ம காசு வேஸ்ட்டு. இது உள்ள இங்கே சிட்டிக்குள்ளே கொடுக்கறது அது ஜனங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். வேறு என்ன? இன்னும் அரசு பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. மின்சார கட்டணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருதுன்ற மாதிரி விஷயம். மின்சார கட்டணம் ஜாஸ்தி வரது எனக்கு தெரியல. ஆனால் கரண்ட்டு பில்லை ரொம்ப ஏற்றி வச்சுட்டானுங்க. முன்ன இருந்தவனுங்க கொள்ளையடிச்சு நம்ம காசை வாங்கி அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க, அதான் விஷயம். ஆனால் நிறைய கரண்ட்டு பில் அதிகம். இவ்வளோ கரண்ட்டு பில்லு வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். இனிமேலாம் குறைக்க முடியாது, கூட்டாமல் இருந்தால் சரி. சரி, முதல்வர் விஜய் அவர்கள் பட்ஜெட்டில் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சொன்னேனே, அந்த இது வேஸ்ட்டாக பணம் கொடுக்குறது தான் வேஸ்ட்டு. அதுக்கு நல்லா தொழிற்சாலை ஆரம்பித்து ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த ஜென்சியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான், அதாவது இப்போ இருக்கிற ஜென்சி வந்துட்டு இதெல்லாம் ஏன் பண்ணலன்னு தான் போன கட்சி இருக்கும்போது கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கட்சி வந்துட்டு ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கொண்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கீம்லாம் நல்லா ஹோப் கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்கீம். ஏஐ மாதிரியான விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இது இல்லாமா, இல்லை இந்த 2500 ரூபாய் மாதிரியான ஸ்கீம் 6 சிலிண்டர் இதெல்லாம் சொல்கிறீங்களா? சிலிண்டர் சைடு இந்த 2500 ரூபா, அப்புறம் இந்த சிலிண்டர் ஸ்கீம், அப்புறம் இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டே வராங்க. ஸ்டூடெண்டோட ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் அந்த ஏஐ இதெல்லாம் நிறையவே கொண்டு வராங்க. சிபிஎஸ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போது நான் வந்துட்டு நான் 10th ஸ்டாண்டர்ட் நான் 10th கூட இல்லை, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது எனக்கு வந்துட்டு எங்களுக்கு அப்புறம் ஏஐ பேசிக்ஸ், கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் கூட சுத்தமாக கிடையாது. ஒரு 5th கிளாஸ் அந்த மாதிரிலாம் தான் பேசிக்ஸே கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஏஐன்றது 2nd ஸ்டாண்டர்ட் இல்லை 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சிது டோட்டல் கிளாஸ். ஸோ இப்போது கொஞ்சம் அதெல்லாம் நல்லா கொண்டு போகிறாங்க. இவங்க ஃபர்தர் மோர் இதெல்லாம் பண்ணாங்கன்னா மக்களோட ஹோப் கொஞ்சம் அதிகமாகும். அவங்க நினச்சதுக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்கும், போத் கவர்மெண்ட்டுக்கும் கிடைச்சிடும். இந்த கவர்மெண்ட் இந்த 2500 ரூபாய் ஸ்கீமுக்கு ஏஐ ஸ்கீம்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? கொண்டு வரலாம் ப்ரோ, கண்டிப்பாக கொண்டு வரலாம். அது வரணும் ஆக்சுவலி. எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுது. நான் ஃபஸ்ட்டு வந்து 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆமாம், ஆனால் அது வந்து லைக் எல்லாருமே கரெக்டாக எல்லாம் அந்த இது பணக்காரங்க ஏழைங்கள்னு பார்க்காம எல்லாருமே சரிசமம் தான் ஓட் போட்டிருக்கோம். ஆனால் அது வந்து லைக் ஏழைங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த 500 யூனிட் ஸ்லாப் வச்சது வந்து கொஞ்சம் ஆமாம், அதுதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் இது லிமிட் தராமல் கொஞ்சம் 500க்கு மேலே யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீங்கிற மாதிரி. 100 யூனிட்ஸ் ஃப்ரீ ஸ்கேல் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எல்லாருக்குமே 100 யூனிட்ஸ் இருக்குது. அப் டு 500 மேலே போனுச்சு தான் இருக்குது. பட் 200 ஆக்கியிருக்கலாம், அப் டு 500 வச்சிருக்கலாம். என்னோட அந்த வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும், அவன் பொழைச்சிப்பான். வேலை கொடுக்குற வரைக்கும் 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. வேலை கொடுக்குற வரைக்கும் 4000 ரூபாய் கொடுக்குறேன்னாரா? சொல்கிறவங்களா செய்கிறாங்களா? சரி, ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ விலைவாசிலாம் ஏறிட்டு இருக்கு, மக்களோட அந்த இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. விலைவாசிலாம் ஏறுதாங்க, ஒழுங்காக சம்பளம் கொடுத்தா கரெக்டாக சம்பளம் இவ்வளோ நிறைய இடத்துல 5000 ஹவுஸ் கீப்பிங்னா 5000 அப்படின்னா கொடுக்குறானுங்க. ஒரு 20000 சம்பளம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்களே பார்த்துக்குவோம், யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தேவையில்லை. என்ன சொல்கிறீங்க? மகளிருக்கு வந்து இலவசமாக சொன்னாங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த ரேப் பண்ணுறோன்னா உண்மையாக சொல்கிறேன், தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து நிற்க வச்சு அப்படியே துண்டு துண்டாக வெட்டி போடணும். அது தண்டனை தானே? தண்டனை தாங்க. அந்த மாதிரி பார்க்குற மாதிரி கொடுக்க வேணான்றீங்க. ஆமாங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணுவான், ஒரு 5 வருஷத்துல 6 வருஷத்துல திருப்பி வந்துடுவான். கொடுத்துங்களா? பாதிப்பு யாருக்கு? அந்த பாப்பாக்கு தானே. அதை வச்சு என்ன பண்ணி இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன எனக்கு தெரிஞ்சு பப்ளிக்கில் கொடுத்துடணும், வெட்டி போட்டுருணும். இல்லை 2 காலை 2 கையை வெட்டி போட்டுருணும். அவன் சாப்பிட்ற சாப்பாடு அவனே எப்படி சாப்பிடணும், அவன் சூத்துக்கு அப்படியே எப்படி கவனம் அவனுக்கே தெரியணும். இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுங்க போனால் இதான் பாதுகாப்பு, இதான் பொண்ணு, இதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி பண்ணாலே மற்றவங்களுக்கு பயம் வந்துடும். என்ன பயம் வந்துடும்? ஐயோ இந்த மாதிரி பண்ணால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துடும்.
ஒன்றில் தொலைய மாட்டானுங்க ஃபஸ்ட்டு. 2500 நிறைய பேர் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பஸ்ஸு சொல்கிறீங்களா, இப்போ கோயம்பேடு காய்கறிக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இப்போது எப்போ பார்த்தாலும் சில்லறை இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, இப்போ ஃப்ரீ பஸ்ஸுன்னும் போது அது கொஞ்சம் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லி 6 சிலிண்டரு கொடுக்கலாம், பெனிஃபிட் தான். பட் எப்படி அது அடுத்த இது எப்படி இருந்தாலும் ஏன்ட்டு நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் அது போகணும் பற்றியல. அது எப்படி அது நம்ம சௌகரியம் பார்த்து கொடுத்தாங்கன்னா நல்லது தான். இல்லைன்னா அதோட இது பெஸ்ட்டு. 2500னா சரி, நம்ம சிலிண்டர் வேணுனாலும் வாங்கிக்கலாம், மற்ற செலவுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். மெட்ரோவில் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க, அது சீக்கிரமாக கட்டி அப்போ டிராஃபிக்கை கம்மி பண்ணாங்கன்னா, இந்த ஸ்கீம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மெட்ரோ ஓப்பன் பண்ணாங்கன்னா டிராஃபிக் கம்மியாகும். அந்த ஸ்கீம் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சென்னைக்கு. ஓகே ப்ரோ, வேறு ஏதாவது கன்சர்ன் இருக்கா உங்களுக்கு, ஏதாவது பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? வேறு யோசிச்சுட்டு வந்து சொன்னால் பரவாயில்ல, நீங்களே லிஸ்ட் கொடுத்துருங்க. டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டோட ஃபீஸு, அந்த மாதிரி விஷயங்கள், பெட்ரோலோட ரேட்டு கம்மி பண்ண பெட்டராக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதெல்லாம் சென்ட்ரல் அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டாங்களே. எல்லாரும் கேட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான்ப்பா பார்த்துட்டு பண்ணுவாங்க. யார் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ரேட் கம்மி பண்ணாங்கன்னா நிறைய வண்டி போகும், அதுவே டிராஃபிக் நல்லா இருக்கும், அது வேஸ்ட் தான். பட்ஜெட் ஆரம்பிக்கிறது நல்லது தான். பட்ஜெட் போட்டால் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி முறையோடு போடணும். விலைவாசி ஏற்றிக்கினே போனால் ஏழை ஜனங்கள்லாம் எப்படி பிழைக்கும்? 10 ரூபா சம்பாதிக்கணுங்கிறான், 1000 ரூபா சம்பாதிக்கணும் இருக்கிறான். என்ன ரொம்ப நாங்கள் ஏழைப்பட்டவங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னும் போது விலைவாசிகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி ஏழை ஜனங்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது, 6 சிலிண்டர் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொன்னது, ஆமாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த பட்ஜெட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே கரண்ட் பில்லாம் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துமே கரண்ட் பில் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு. ஆமாம், 200 யூனிட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி நடைமுறைக்கு வருமா வராதா? நடைமுறைக்கு வந்துருச்சு, ஆனால் பெரும்பாலும் யாருக்கும் பயன் இல்லை. கம்மியாக இருக்கும். ஆமாம், அது உண்மைதான். உண்மைதான். கவர்மெண்ட் எதை முதல்ல குறிக்கோளாக எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும்? மக்கள் நலன் சார்ந்த விஷயமா, இல்லை பெரிய பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி தான்? பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு கிடையாது, ஏழை மக்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட்டாங்கன்னா விலைவாசி குறையிற வேறு ஒன்றும் இலவசமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பொதுவாக தண்ணியை மட்டும் கர்நாடகத்தில் இருந்து கட்டி பிடிச்சி இழுத்து கொண்டு உழைச்சிருங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். இலவச பொருளெல்லாம் வேண்டாம். அவங்களே மழை பெஞ்சதுன்னு திறந்து விட்டாங்க. ஏப்பா நாளைக்கு அடைச்சிக்கிட்டு நின்றுட்டுன்னா என்ன இது மூட முடியுமா? எனக்கு ஒன்றுமே வேண்டாம். இவர் இலவச பொருளெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பசுப்பாரி, இந்த 6 சிலிண்டர் ஓசி, இதெல்லாம் அவங்க ஆட்சிக்கு வர கழிச்சு 1000 பொய் சொல்லுவாங்க. முதல்ல தண்ணியை போராடி இவர் அங்கே போய் முதல்ல போராட சொல்லுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். இலவச பொருளே நமக்கு வேண்டாம். கேஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்லுவார் கேசி தான், உலகத்தில் பூரா கேசி போட்டுக்கிட்டு தான் இருக்கான். 1000 ஜனத்தை கூட்டி போ, அங்கே போய் போராடி தண்ணி எங்கே மிச்சமெல்லாம் வேண்டாம். நமக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் திறந்து விட சொல்லுங்கள். அதான் எனக்கு பெருசு. ஏழைகள் பிழைச்சிக்கிடுவான், விவசாயம் செய்து பிழைச்சிக்கிடுவான், அதெல்லாம் கடமை. பிராந்தி கடையை எடுப்பேன்னார எடுக்கலையே, தனியார் கிட்ட கொடுத்து போகிறாராமே. அவன் எவ்வளோ கொடுத்துட்டு போட்டோம். எந்த ஆட்சி வந்தாலும் கடை வாங்காமல் இருக்காது, முடியாது. நான் சொல்கிறேன் கேளுங்க, 100 நாளில் 100 கோடி ரூபாய் சொத்தை விற்றுட்டாங்க. அதுக்கு என்ன வியாபாரம் உண்டு? எந்த ஆட்சி வந்தாலும் அந்த காலம் காமராஜ், கக்க, அப்துல் கலாம், இந்த தமிழ்நாட்டில் 3 பேர் தான் 10 பைசா இல்லாமல் செத்தான். உள்ளதான் உள்ள சார் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் இருப்பானா? இருக்க மாட்டான். இதை பிடிச்சிருக்கேன் 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் அங்கிட்டு போய் சொல்லுவேன். இது உலக வித்தியாசமாக போச்சு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. தண்ணியை போய் போராடி 10,000 ஜனத்தை அள்ளிட்டு போ. தண்ணியை மட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தேவை இருந்து விட வேண்டியது இருக்கோ அதை மட்டும் விட்டா போகும். எனக்கு அதான் தேவை. சனங்க பிழைச்சிக்கிடுமா, ஊரில் விவசாயம் நடந்துக்கிடும். சனங்க நேற்று குளிக்க ஆடி 18 குளிக்க எவ்வளோ சங்கடப்பட்டுச்சு தெரியுமா? வாட்டர் கேனில் தண்ணி வச்சு நீ கண்ணார பார்க்கும். இது கடமை சார். ஏங்க இந்த சிலிண்டர்லாம் 6 சிலிண்டர்லாம் கொடுக்கவே முடியாது. இலவச பாசு பெரிய என்ன டிரைவரும் கண்டக்டர் சும்மா ஓட்டுறான், பஸ் பெட்ரோல் டீசல் இல்லை ஓட்டுறான். அவனுக்கு சம்பளம் என்ன? அதெல்லாம் முடியாது. பொய் சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லுவாங்க ஆட்சிக்கு வர்ற காட்சிக்கு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவை தண்ணியோ திறந்து விட சொல்லுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.
மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.